சென்னை தியாகராய நகரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்வை கண்காணித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். 5 ஆண்டுகள் பள்ளிக்கல்வி அமைச்சராக பல பணிகளை ஆற்றி இருக்கிறீங்க. ஸோ இதற்கு பிறகு அடுத்த ஆண்டு ஒரு புதிய அமைச்சரவை அமைஞ்ச ஒருபாடு நடக்கும். எப்படி இருக்குது சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களை எங்களுக்கான மார்க் வந்து பெற்றவங்க தான் போடணும். நாங்களே எங்களை சொல்லிக்கிறதை காட்டணும். பெற்றவங்க வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நாங்கள் எப்படி கொண்டு போயிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், கல்வி சிறந்த தமிழ்நாட்டுன்னு வரும்பொழுது எல்லா குழந்தைங்களும் எப்படிலாம் இன்றைக்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேயும் வரக்கூடியவங்கலாம் வந்து இன்றைக்கி அந்த குழந்தைங்களாம் இன்றைக்கி வெளிநாட்டில் எப்படிலாம் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் ஒரு இதுவாக நான் பார்க்க விரும்பல. இந்த குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த அம்பாசிடர்ஸாக ஒவ்வொரு மற்ற பிள்ளைங்களுக்கும் நாமளும் அடுத்த மேக்ஸ் இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஜேஇயில் 448 பேர் பண்ணதில் பார்த்திங்கன்னா அதில் பின்தங்கிய மாவட்டம், கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று எதெல்லாம் சொல்லப்பட்டதோ, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டெல்லாம் சொல்லப்பட்டதோ, அங்கேயும் தான் எங்கள் பிள்ளைங்க நிறைய 99% அளவுக்கு எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகத்தான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களோட டிபார்ட்மெண்ட்டாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது. கண்டிப்பாக திராவிட மாடல் 2.0 இன்னும் அதிகப்படியாக இப்போ நான் நேற்று 2 நாள் முன்னாடி எடுத்தது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 156க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஸ்கீம்ஸ் நான் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கே அது மலைப்பாக இருக்கின்றது. அதுலேருந்து இவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்கு இது ஒரு நல்ல ஒரு இம்பேக்டாக அமைங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதில் முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச திட்டம்னா அது ஒரு டாப் 3ன்னு எதை சொல்லுவீங்க? டிபார்ட்மெண்ட் சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்களேன். இப்படிலாம் ஒரு ஃபோர்ஸி பண்ணி ஒரு திட்டத்தை பார்த்ததுலேருந்து, நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்ததுலேருந்து, புதுமை பெண்ணாக இருந்தாலும் சரி, தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, அட் த மேக்ஸிமம் எங்கள் பிள்ளைங்க முடிச்சுட்டு போகும்பொழுது நீ கிராஸ் என்ரோல்மெண்ட் அதிகமாக்கிறதுக்கு வந்து எல்லோரும் உயர்கல்வியை பாராட்டும் போது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை தான் இருக்குது. ஸோ உயர்கல்வியில் போய் எங்கள் பிள்ளைங்க போய் வேலைக்கு சேர்ந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் சேர்ற வரைக்கும் இருக்கான எல்லா திட்டமும் எங்களுக்கு பிடித்த திட்டம் தான். ஓகே சார், இன்று வந்து மாணவர்களுக்கு எக்ஸாம் தொடங்கி இருக்குது. விரைவில் நீங்களும் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க? இப்போ கூட கிளம்புற எங்களுடைய இன்ஸ்டியூஷன் அறிவாலயத்தில் போய் திருவண்ணாமலை போட்டியிடுறதுக்கான விருப்ப மனு கொடுத்துருக்கேன். நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை அக்செப்ட் பண்ண விருப்பப்பட்டு எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் மீண்டும் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் 2 தேர்தலில் மாணவ செல்வங்களும் வெற்றி பெற வேண்டும், நாங்களும் வெற்றி வர வேண்டும். கண்டிப்பாக இது இரண்டுமே ஒரு நல்ல ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பயன்படும். ஓவரால் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டுன்னு சொன்னீங்கன்னா வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அந்த மாதிரி இருக்கின்றது. எங்களுடைய பசங்களுடைய ரிசல்ட்டுன்னு பொறுத்தம்போது ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ விதத்தில் ஒரு 1%, 0.25, 0.45 அப்படின்னு நாங்கள் அதிகமாக வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இந்த முறை அது அதிகமாக இது வந்து 2 பேர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. ஒன்று எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, மற்றொன்று எங்களுடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.